கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே உத்தமம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கப் போகிறோம். தேவ மனிதனாகி தாவீது தன்னுடைய ஜீவித காலத்திலே, தன்னுடைய வாழ்நாளிலே ஆண்டவரை மிகவும் நேசித்தார். தாவீது ஆண்டவரை மிகவும் நேசித்தார். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவித்தார். அந்த தாவீது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பின பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கர்ப்பப்பிறப்பாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு தாவீது சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என் குமாரனாகிய தாவீதே, உன் பிதாவின் தேவனை அறிந்து, அதாவது நான் ஆராதிக்கிற என் தேவனை அறிந்து, இவ்வளவு காலம் என்னை நடத்தி வந்த தேவனை நீ அறிந்து உற்சாக மனதோடு நீ அவரை சேவிக்க வேண்டும் அப்படின்னு அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி சேவிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஒருவேளை நீ ஆண்டவரை கைவிட்டு விட்டால் அவரை என்றைக்கும் உன்னை கைவிடுவார் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை நிறைந்த ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என் கண்பானவர்களே, நாம் எவைகளிலே உத்தமமாய் இருக்க வேண்டும்? வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. நம்ம சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை பார்ப்போம். நாம் எவைகளிலே உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அதே 9ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம், தாவீது சாலமோன் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவி என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்திலே, தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்திலே உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது கஷ்டங்கள் வரும்போது மாத்திரம், உபத்திரவங்கள் வரும்போது மாத்திரம், மனிதர்களுடைய நெருக்கங்கள் வரும்போது மாத்திரம், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது மாத்திரமே நம் சபையை தேடுகிறோம், ஜெபத்தை நாடுகிறோம், தேவ சமூகத்திற்கு செல்லுகிறோம், ஊழியக்காரங்களிடத்தில் ஜெபிக்கிறோம். கொஞ்சம் சமாதானமும் சந்தோஷமும் வந்த பிற்பாடு, பொருளாதாரம் வந்த பிற்பாடு, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்த பிற்பாடு ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்தி விடுகிறோம், ஜெபிப்பதை நிறுத்தி விடுகிறோம், வேதத்தை மறந்து விடுகிறோம், ஊழியர்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு உத்தமம் என்னவென்று சொன்னால், கஷ்ட காலத்தில் எப்படி ஆண்டவரை தேடினோமோ, கண்ணீரின் காலத்தில் எப்படி ஆண்டவரை தேடினோமோ, வசதி வந்த பிற்பாடும் அப்படியே தெய்வத்தை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிற ஆலோசனை, நான் எப்படி பிதாவாகிய தேவனை உண்மையாய் சேவித்தேனோ அதே போல நீயும் உற்சாக மனதோடும் உத்தம இருதயத்தோடு நீ தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். அப்புறம் அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உத்தம இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், உத்தம இருதயத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி தேவ சமூகத்திலே உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு தென்படுவார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முதலாவது, ஆராதிக்கிற காரியத்தில், தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்திலே உத்தமமாயிருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் எந்த காரியத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப தாவீது கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் சாலமோன் மூலமாக அதை கட்டுவதற்கு விரும்பினார்.
அப்போ இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கற்கள், ரத்தினங்கள் அப்படி திரளாக கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2 தாவீது அளவுக்கு அதிகமாக ஆலயம் கட்டுவதற்கு பொன், வெள்ளி, இரும்பு, ரத்தினங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அப்போ தாவீது தேசத்தின் மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆலயம் கட்டுவதற்கு உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கிறதோ உங்களால் இயன்றதை கொடுங்கள் என்று கேட்டபொழுது ஜனங்கள் திரளாக கொடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உத்தம இருதயத்தோட கொடுத்தார்கள். தாவீது மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் கொடுக்கிற காரியத்திலே உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்ததிலே ஒரு பாகத்தை நாம் அவருக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பிரயாசத்தில், கர்த்தர் கொடுத்த வருமானத்திலே அவருக்கு நாம் காணிக்கையாக செலுத்துகிறோம். அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே உத்தமமாய் இருக்க வேண்டும். இது காணிக்கைக்காக பேசுகிற பிரசங்கம் இல்லை. கொடுக்கல் வாங்கலை நாம் எப்பொழுதுமே உத்தமமாய் இருக்க வேண்டும். ஒருவரிடத்திலே நாம் பணம் வாங்கியிருப்போம் என்று சொன்னால், கடனாக வாங்கியிருப்போம் என்று சொன்னால், அதை திருப்பி கொடுக்கிற காரியத்திலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய வரிகளிலே உத்தமமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை மட்டுமில்லை, மனிதர்களிடம் கூட ஸ்தோத்திரம் நம்ம பெற்றுக்கொண்ட பணத்தை திருப்பி கொடுக்கிற காரியத்திலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு கொடுக்கிற காரியத்திலே உத்தமமாய் இருக்க வேண்டும். அப்ப முதலாவது சேவிக்கிற காரியத்தில் உத்தமம், இரண்டாவது கொடுக்கல் வாங்கலிலே நாம் எப்பொழுதுமே உத்தமமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது எந்த காரியத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகி சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைகொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தமணின் இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப மூன்றாவது கட்டுகிற காரியத்திலே உத்தம இருதயம் வேண்டும் என்று அங்கு ஒரு விருப்பம், ஒரு ஜெபம், ஒரு ஆலோசனை இங்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப மூன்றாவது நாம் கட்டுகிற காரியத்திலே உத்தமமாக செயல்பட வேண்டும். ஆலயத்தை கட்டுகிற காரியத்திலே உத்தமமாய் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும் என்றும், தேவராஜ்யம் இந்த பூலோகத்தில் கட்டப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமமாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எஸ் ஸ்தோத்திரம். உலகத்திலே தேவராஜ்யம் அறிவிக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும். சபையை கட்டுகிற காரியத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஊழியர்கள் ஊழியத்தை கட்டியெழுப்புகிற காரியத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும். வீட்டை கட்டுகிற காரியத்தில் உத்தமம், வேலையிலே உத்தமம், தொழில்களிலே உத்தமம், பிசினஸ்க்குரிய காரியத்தில் உத்தமம், பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் உத்தமம், கொடுக்கல் வாங்கலிலே உத்தமம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டனுடைய பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமத்தோடு ஒரு காரியத்தை கட்ட விரும்புவீர்களானால், உத்தமத்தோடு ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் விரும்புவீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப 3 காரியங்கள் உத்தம இருதயத்தோடு நாம் செய்ய வேண்டும். 1 கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியத்தில், 2வது கொடுக்கல் வாங்கலிலே, 3வது கட்டுகிற காரியத்தில். இந்த 3லும் உத்தமமாக இருக்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸ்தோத்திர பரிபூரண நன்மைகளை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உத்தமம் என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவர், இன்று முதல் நாங்கள் ஆராதிக்கிற காரியத்தில், சபைக்கு செல்லுகிற காரியத்தில், வேதம் வாசிக்கிற காரியத்தில் உத்தமமாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். 2வது கர்த்தருக்காக கொடுக்கிற காரியத்திலே, அதே போல பண விஷயத்திலே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் உத்தமமாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். 3வது ஆலயத்தை கட்டுகிற காரியத்தில், தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்தில், குடும்பத்தை கட்டுகிற காரியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் உத்தமமாய் இருப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும். இன்று முதல் ஆண்டவரே அவங்க பிரயாசங்கள் அபிர்தமாய் ஆசீர்வதிக்கப்பட நான் மனதார ஜெபிக்கிறேன். இவங்க வேலைகள், இவங்க தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.